ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது முருங்கை கீரை முட்டை பொரியல். அது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு கீரை எடுத்து வச்சுருக்கோம், நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். 5 முட்டை நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, கடுகு, தேவைக்கேற்ப நம்மளுக்கு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், எண்ணெய், அப்புறம் கொஞ்சமாக தண்ணி, ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி. எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம தேவைக்கேற்ப எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வரும், அந்த அளவுக்கு ஊற்றிருக்கோம். எண்ணெய் வந்து நல்லா காயட்டும். ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம கடுகு சேர்த்தணும். எப்பயுமே எந்த சமையலாக இருந்தாலும் சரி, எண்ணெய் காயாமல் நம்ம கடுகு போட்டோம்னா அது பொரிஞ்சு வராது. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம கடுகு போடணும். இல்லைன்னா நம்மளுக்கு அங்கங்கே சாப்பிடும்போது வாய்க்கு கிடைக்கும். ஆனால் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம போட்டோம்னா நல்லா பொரிஞ்சு வந்துடும். அப்போ நம்மளுக்கு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இப்போ நம்ம கடுகு, கடலப்பருப்பு சேர்த்திக்கலாம். கடலப்பருப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கட்டும், அதிகமாக இருக்க மாதிரி சேர்த்திக்கணும். கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக லேசாக கலந்து விட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரியறதுக்குள்ளே அடுத்தது வேறு எதுவும் சேர்த்திடக்கூடாது. நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 2 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வணங்கணும். நான் சொன்ன மாதிரி வெங்காயம் சீக்கிரம் வணங்கணுன்னா கொஞ்சமாக நம்ம உப்பு கூட சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கிட்டுருக்கு. உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கிட்டோம்னா நம்மளுக்கு சீக்கிரம் வணங்கிடும் வெங்காயம். பெரிய வெங்காயம் வணங்குறதுக்கு லேட் ஆகும், அதுக்காக நம்ம லேசாக உப்பு கொஞ்சம் சேர்த்திருக்கோம். வெங்காயம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கொடுக்கும். நான் அடிக்கடி சமையல் செய்யும்போது சொல்லியிருக்கேன், வெங்காயம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். குழந்தைங்களுக்கு வெங்காயம் அதிகமாக இருக்க மாதிரி சேர்த்திக்கோங்க. சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நீங்கள் வெங்காய சட்னி இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுக்கலாம். வெங்காயம் பாருங்கள் வணங்கிட்டுருக்கு. நல்லா வணங்கட்டும். இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க கீரையை சேர்த்திக்கலாம். முருங்கைக்கீரை ரொம்ப நல்லது. நம்மளுக்கு ரத்தம் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம முருங்கைக்கீரையை வாரத்தில் 2 முறை இல்லைன்னா 3 முறை சேர்த்திக்கிட்டோம்னா ரொம்ப நம்மளுக்கு பலன் கொடுக்கும். முருங்கைக்கீரையை சேர்த்தியாச்சு. முருங்கைக்கீரை பொரியல் செய்யும்போது முருங்கைக்கீரை மட்டுமே சேர்த்திக்கக்கூடாது. பூ இருந்தால் கூட கண்டிப்பாக பூவெல்லாம் சேர்த்திக்கோங்க. பூ ரொம்ப நல்லது. முருங்கைக்கீரையாகட்டும், பூவாகட்டும், இல்லைன்னா அதோடைய காய், முருங்கைக்காயாக இருந்தாலும் சரி, எல்லாமே ரொம்ப பயன் கொடுக்கும் நம்மளுக்கு. எல்லாமே மருத்துவம் வாய்ந்தது. இப்போ நம்ம காரத்துக்கு மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருக்கோம். மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாம். நாங்கள் 2 ஸ்பூன் சேர்த்திருக்கோம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்திக்கோங்க. இப்போ ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சமாக சிறிதளவு உப்பு சேர்த்திக்கிறோம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி முருங்கைக்கீரையில் அவ்வளோ சக்தி இருக்குது. முருங்கைக்கீரையில் கண்டிப்பாக மாசமாக இருக்கவங்க முருங்கைக்கீரை அதை அடிக்கடி சேர்த்திக்கோங்க. ரத்தம் ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கவங்க கண்டிப்பாக சேர்த்திக்கணும் முருங்கைக்கீரை. மிளகாய்த்தூள் கம்மியாக உங்களுக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க, காரம் கம்மியாக இருந்தால். இப்போ நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க. முருங்கைக்கீரையை அப்படியே சாப்பிட பிடிக்காதவங்க இந்த மாதிரி முட்டை உடச்சி ஊற்றி நம்ம செய்கிறது நல்லாயிருக்கும். முருங்கைக்கீரையை அப்படியே சாப்பிட்றத, அப்படியே வணக்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் முட்டை உடச்சி ஊற்றி செய்கிறது. இப்போ நம்ம ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்திக்கலாம். அதிகமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது. கொஞ்சமாக ஒரு டம்ளர் தண்ணி போதும். அதிலே வேகட்டும். அதுக்கப்புறம் நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, தண்ணி வேக வச்சு சில பேர் முருங்கைக்கீரையை வேக வச்சு எடுத்துருவாங்க. அதாவது வேக வச்சு தனியாக எடுத்துகிட்டு அப்புறமா வணக்குவாங்க. இப்படி நம்ம செய்கிறதுல தான் இதில் நம்மளுக்கு ஃபுல் சக்தி இருக்கும். இப்படி மூடி வச்சுக்கோங்க. இப்படி மூடி வச்சு நம்ம வேக விட்டால்
நம்மளுக்கு சீக்கிரம் வெந்துடும். நம்ம முட்டையை இங்கே ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ வெந்துருச்சான்னு நம்ம பார்க்கலாம், கீரை வெந்துச்சான்ட்டு. நம்ம சீக்கிரம் வேகணுன்னா நம்ம எந்த பொருளாக இருந்தாலும் சரி மூடி வச்சுக்கணும். பாத்திரத்தை மேலே ஒரு தட்டமோ இல்லை ஏதோ ஒரு போனி போட்டு மூடி வச்சுக்கணும். பாருங்க நல்லா வெந்திருக்கு. தண்ணிலாம் சுண்டிருச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதுவும் சுண்டணும். இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. முருங்கைக்கீரை வந்து சளி பிடிச்சவங்க வந்து அதிகமாக சேர்த்திக்கிட்டாலும் சரியாயிடும். சளி பிரச்சனையெல்லாம் தீர்த்துரும். ஆண்மை குறைவு இருக்கவங்க முருங்கைக்கீரை சேர்த்திக்கிறது நல்லது. முருங்கைக்கீரையில் அந்த பூலையும் சரி காயிலையும் சரி அவ்வளோ மகத்துவம் இருக்குது. ரத்த சோகை இருக்கவங்க அடிக்கடி சேர்த்திக்கலாம். முருங்கைக்கீரையை பொரியல் செஞ்சு சாப்பிட்லனாலும் சூப்பாக கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். சூப் வச்சு குடிச்சிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதை வந்து சுண்டட்டும். தண்ணி சுண்டினதுக்கப்புறம் தான் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றணும். தண்ணி இப்போ ஓரளவுக்கு சுண்டிடுச்சு. இப்போ நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நம்ம 5 முட்டை எடுத்து வச்சுருக்கோம். 5 முட்டையும் நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். நான் சொன்ன மாதிரி கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக வந்து முருங்கைக்கீரை சாப்பிடணும். டாக்டர்ஸ் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க கீரையெல்லாம் சாப்பிடுங்கன்னு. நீங்கள் கீரையை சாப்பிடும்போது முருங்கைக்கீரை ஒரு ஃபஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து முருங்கைக்கீரையை அதிகமாக சேர்த்திக்கோங்க. மாசமாக இருக்கவங்க கண்டிப்பாக முருங்கைக்கீரையை மார்னிங் டைமில் தான் சாப்பிட்ணும், மதிய டைமில் சாப்பிடக்கூடாது. ஏன்னா ஜீரணம் ஆகிறது கம்மியாக இருக்கும் மாசமாக இருக்கிறவங்களுக்கு. வந்து மார்னிங் டைம் சாப்பிடுங்க. இப்போ பாருங்கள் முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றியாச்சு. நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு உப்பு கொஞ்சம் சிறிதளவு சேர்த்திக்கலாம். நம்ம முட்டை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் கம்மியாக வந்து இருக்கும். நம்ம உப்பு பத்தலைன்னா நம்ம உப்பு சேர்த்திக்கலாம். சிறிதளவு மிளகாய் தூள் கூட இப்போ சேர்த்திக்கலாம், ஏன்னா காரம் கம்மியாக இருக்குது. கண்டிப்பாக முட்டை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் நம்மளுக்கு காரம் பத்தாது. நம்ம ஃபஸ்ட்டு போட்ட காரம்லாம் முட்டை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம காரம் சேர்த்திக்கணும், உப்பும் சேர்த்திக்கணும். இப்போ நல்லா கலந்துக்கோங்க. அடி பிடிக்காமல் கலந்துக்கணும். முட்டை ஊற்றுனதுக்கப்புறம் மட்டும் விடக்கூடாது, நல்லா கலந்து விடணும். அடி பிடிச்சிக்கும், அதுக்காக நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி அடி பிடிக்காமல் கலந்துக்கணும். மாசமாக இருக்கவங்களுக்கு வந்து முருங்கைக்கீரையை அப்படியே பொரியல் செஞ்சு சாப்பிட பிடிக்கலன்னா இந்த மாதிரி முட்டை உடச்சி ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ஃபுல்லாக சாப்பிட்றலாம். ஆனால் நான் சொன்ன மாதிரி மார்னிங் டைம் தான் சாப்பிடணும். இந்த மாதிரி உதிரியாக வரணும். பாருங்கள் நல்லா வணங்கிடுச்சு. முட்டை தனியாக தெரியணும், ஈரப்பதமாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி வணங்கணும். சுவையான நம்மளுக்கு முருங்கைக்கீரை முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதே முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த வீடியோக்குள்ள ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப்னு இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.